ஹலோங்க. இப்போ ஹெல்தியான ஸ்நாக்ஸ்லாம் யாருங்க சாப்பிட்றா? எல்லாம் ஷாப்ஸில் வைக்கிற ஸ்நாக்ஸ் தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ நான் சிம்பிளாக ஒரு இது சொல்கிறேன். என்னென்னா, நான் எனக்கு பீனட்டில் ஜாங்கரி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை க்ரஷ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வீட்டில் இருக்கப்போ அதை தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ நான் கடையில் ஸ்நாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பீனட்டில் வந்துட்டு அதை க்ரஷ் பண்ணிவிட்டு ஜாங்கரி பவுடர் ஆட் பண்ணேன். ஸோ அது பீனட் மட்டும் இல்லாமல் கேஷ்யூ, ஆல்மண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு 3 பால் டைப்பில் ரோல் பண்ணிட்டீங்கன்னா, உருண்டை பண்ணிட்டீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். ஸ்கூலுக்கு பேபிஸ்க்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து வரலாம். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஸோ பீனட்டு, அதுக்கப்புறம் ஆல்மண்டு, கேஷ்யூ இது எல்லாமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் அந்த பால் ஷேப்பில் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பேபிஸ்க்கு எல்லாமே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக கொடுங்க. ஜாங்கரி பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் கடையில் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஹோம்லேயே ரெடி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபாலோ அண்ட் சப்போர்ட் SLM SK Organics. தேங்க்யூ.